இனியில சந்தோஷம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த அம்மலாட்சி திருவிழாக்கு வர்றாங்க. சாவச்சேரி. என்ன நேர்த்திக்கடன் செய்தாலும் அது எங்களுக்கு கைகூடுகிறது. பிரபங்களம் மகாமாரி அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும். கோயில் வந்து ஆரம்பத்தில் வேறு சிந்தனா இருந்தது. வெரி 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 ஹாப்பி. அடிக்கிற வயலுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து ஐஸ்கிரீம் கொடுத்து வைக்கணும். எவ்வளவு மக்கள் வணக்கம். நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா ஜாழ்ப்பாணத்தில் அரியாலை திருப்பங்குளம் மகாமாரி அம்மன் கோயில் நிற்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவானது மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் 31ஆம் தேதி, அதாவது 7ஆம் மாதம் 31ஆம் தேதி இந்த ஆலயத்தினுடைய வேதாந்த மகோத்சவமானது கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய சப்பரம் திருவிழா இடம்பெற்றது. இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவானது மிக சிறப்பாக இடம்பெறுகிறது. இது சம்பந்தமான காட்சியை தான் இந்த வீடியோ போகுது. வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். தேர்ச்சிலாவுக்கு எல்லாமே சேராகி உனக்கு 3 கீழே போய் நம்பி பார்த்தீங்கன்னா தேர்ச்சிலாவுக்கு ஆயத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே இதில் தேங்காய் எல்லாமே வந்து அடிக்கணும். இது மக்கள் எல்லாமே தேர்வுக்கு முன்னுக்கு தேங்காய் எல்லாமே அடிக்கணும். அதுக்குண்டா வழக்கமான புத்தகம் எல்லாமே முடிந்து சுவாமி பூஜிக்கு கிளம்ப கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்திலே அம்மன் தேர் ஏறுகிறது இருக்கின்றார். அதுக்காண்டி இதில் எல்லாம் தோட்டத்துக்கு எல்லாமே தண்ணி எல்லாமே அடித்து மந்தப்பொடி எல்லாமே தயாராகி இருக்கணும். இதை பாருங்க, இந்த பெரிய பல படையல் மந்தப்படிந்து இப்படி எல்லாமே மந்தப்படிகள் எல்லாமே தயாராகி வீதங்களுமே தண்ணியாக வச்சு சுவாமியை வீதங்களுமே தண்ணீர் எல்லாமே அடித்து சுவாமிகளை காத்து கொண்டிருக்கணும்.
பின்னாலே பார்த்தீங்கன்னா சண்டீஸ்வர பெருமான். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எங்கேருந்து வந்தீங்க? நான் நோர்வேல இருக்கேன். நோர்வே. உங்கள் சொந்த ஒரு அறியாள் இந்தியா பிறந்து வளர்ந்து சின்னலே இது என்ன தெய்வத்தின் கோயில். எவ்வளோ நாள் வாரீங்க இப்போ? நான் வந்து ஒவ்வொரு வருஷமா நான் இந்த முறை வந்து தேர் கம்ப்ளீட்டர் திருவிழாண்டா ஒரு முறை வந்துடுறது. இனிமே வந்து தொடர்ந்து வருவேன். எப்படி திருவிழா? ஐயோ ஓஹோன்னு இருக்கேன். ஏன்னா இந்த முறை வந்து வெளிநாட்டிலேருந்து கன பேர் வந்திருக்கேன். அதில் 100 ஏக்கெல்லாம் கூட, அதில் எந்த சொந்தக்காரரும் கூட. சரி, சொந்தக்காரரும் கூட. சரி, ஓகே ஓகே பாய். இந்த கோயிலை பற்றி உங்களுடைய சின்ன அனுபவங்களை பற்றி வந்துங்க. சின்னல வந்து நான் உங்களுக்கு சீசன் முன்னால் இருந்தேன். அப்போ நாங்கள் வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க அரியல் தருமபுரி நிலையத்தில் விளையாடி போட்டு வந்து பின்னேரம் வந்து வெள்ளிக்கிழமை பின்னேரம் வந்து எல்லாம் கழுவி போட்டு சுவாமி கும்பிட்டுட்டு போகிறது. இது வந்து எங்கிட்ட வந்து ஒரு அரியாலைக்கு வந்து பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில். சரி, நன்றி நன்றி. அப்படியே தேங்காய் எல்லாமே மலை போல கூட்டப்பட்டிருக்கு. தேர் புறப்படுறதுக்கு முன் மலை முழுக்க தேங்காயோட காரையா இருக்கு. வடம் பிடித்தால் இறைவன் மனதில் இடம் பிடிக்கலாம் என்று சொல்லி அதுக்கு அப்புறம் எல்லா மக்களும் வடம் பிடிக்கிறத போட்டி போட்டு இந்த வடத்தை பிடிக்கிறத வந்து எங்களோட பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில். நான் வெளிநாடு நோர்வேலிருந்து வந்தேன். நான் வந்து அடிக்கடி வைக்க வருவேன். வந்த இந்த அம்மன் கோயிலை சிறப்புண்டு மக்களுக்கு அருள் அள்ளி வழங்கும் இந்த அம்மன் கோயில். மக்கள் ஓடியை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மற்றது வந்து வெளிநாட்டிலேருந்து இந்த முறை வந்து அநேகமாக அரியால மக்கள் கூட வந்திருக்கிறேன் இந்த திருவிழாக்கு. நன்றி. வெரி 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 ஹாப்பி. ஒவ்வொரு முறையும் பாருங்க. சரி.
தேர்தலுக்கு முன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பாச்சம்பு தீச்சட்டி எல்லாம் எல்லாம் காணக்கூடியா இருக்கும். மண்டபப்படியில் பழங்கள் எல்லாமே வச்சு மக்களுக்கு பயனளிக்கிறாங்க. மக்களுக்கு பழங்கள் எல்லாமே பயனளிக்கிற நம்மள தள்ளி இது போறாங்க. அடியார்களுக்கு வணக்கம். இந்த தண்ணி பந்தல் சத்தியநாராயணன் கோயிலையும் அம்மன் கோயிலையும் நாங்கள் சரதி அபிவிருத்தி சங்கம் மூலமாக நடத்துவது. இந்த வருஷம் திருஞான சுந்தரம் சந்திரசேகரம் அவர்கள் பொறுப்படுத்தி இந்த தண்ணீர் பந்தலை விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு சங்கத்தின் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்த அபிவிருத்தி சங்கம் அரியாலைக்கு கன உதவிகளும் செய்தது. தூவி கட்டின துவக்கம் சகல உதவியிலும் சர்வதேச அரியாலை சங்கம் லண்டன் செய்தது. இந்த தண்ணி பந்தலை திருஞான சுந்தரம் சந்திரசேகரம் அவர்கள் இந்த முறை பொருட்படுத்தி வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த குதிரைகள் இருப்பது கூட இந்த தேர்தல் எவ்வளவு மக்கள் தேருக்கும் முன்னுக்கும் ஏராளமான காணொலியா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தேருக்கு பின்னுக்கு பயண குழுக்கள் போடுற காணொலியா மண்டபடி மயில்
பாருங்க இன்றைக்கு பக்தர்கள் வெள்ளத்தில் இந்த அகலத்தை ஆகலும் அவர்களுடைய தேருக்கு முன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தீச்சட்டி பிடிக்கிறார்கள் பால் சமைக்கிறார்கள் எல்லாமே தேருக்கு முன்னுக்கு இப்படி வரதாக காணப்படுகிறாங்க. என்ன மோட ஆறு கண்டா தான் எடுக்கலாம். வேற என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணுமா?
தனது ஈடுபடுத்த வந்திருக்காங்க இப்ப. பார்த்தீங்கன்னா தேருக்கு முடிய வடத்தை யாருமே கீழே விட மாட்டோம். அப்படி வடத்தை கொண்டு வைக்கிற காணப்படுங்க பாருங்க. வடத்தை யாருமே கீழே முட்டை விட மாட்டோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து ஐஸ்கிரீம் கொடுத்து வைக்கணும். வணக்கம். வணக்கம் ஐயா, எங்க வந்தீங்க? நான் ஜெர்மனியிலிருந்து வந்தேன். சொந்த இடம் இதானே? பிறந்த இடம் இது. இந்த கோயில் எல்லாம் கட்டிக்கல நாங்கள் தான் மண்ணாளி கொடுத்துறாங்க. ரைட்டு. 50 வருஷத்துக்கு முதல். எப்படி திருவிழா தான் சொல்றது? இது நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் தான் பங்கு பெற்றேன். நான் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தேன் சம்பவத்துக்கு. அது முடிய நான் வந்து போறதுதான் இந்த தேரை பார்த்துட்டு போவோம். எப்படி சந்தோஷமா இருக்கா? இனியில எனக்கு சந்தோஷம். நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த தேரை பார்க்குறேன். தேரை நாங்கள் பார்க்க. சரி, தேவி வந்து அம்மனுக்கு வந்து பூஜை செய்யறதுக்காண்டி எவ்வளவு மக்கள் இருக்காங்க. அதுல வந்து பூஜை செய்யறதுக்காண்டி காசு பாருங்க. அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு சர்பத் மோர் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கணும். எவ்வளவு காலமா நீங்க அந்த சந்திப்பத்தில் வச்சுக்கீங்க? கிட்டத்தட்ட 10-12 வருடங்களுக்கு மேற்பட்ட வகையில ஒரு நிமிஷமா மேற்பட்ட வகையில நாங்கள் இந்த தண்ணீர் பந்தல அரியால சனசமூக நிலையத்தின் ஊடாக நடாத்தி வருகின்றோம். பக்தர்களுடைய தண்ணீர் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு இங்க சர்பத், மோர் போன்ற நீர் ஆகாரங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பக்தர்களுடைய தண்ணீர் தாகம் இதன் மூலம் தீர்க்கப்படுகின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். எல்லோருக்கும் இந்த பிரபங்களம் மகாமாரி அம்மனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இறைவனிடம் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காவடிகள்
வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் ஜெஃப்னா பாலா தம்பி அவர்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த அம்மலாட்சியில திருவிழாக்கு வரணாங்க. கணவர் அவர் அம்பிகை அடியான் அவருடைய ஆசையை நிறைவேறோம் என்று நாங்கள் அம்பிகையை வேண்டிக் கொள்றோம். அவருக்கு அவர் கொடியேற்றத்துக்கு கூட தேர் திருவிழாக்களே காவடி எடுத்தவர் ஜெஃப்னா பாலா அவரை வச்சு வீடியோ எடுத்தது மேல சந்தோஷம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த கோயிலில் வந்து உங்களை அடுத்த முறை சந்திக்கணும், நீங்கள் அடுத்த முறை இந்த பயணம் தொடரணும் பண்ணதை நான் வேண்டிக் கொண்டு உங்களுக்கு முக்கிய நன்றி அம்மா நன்றி. அற்புதங்களை பற்றி அற்புதங்கள் எனக்கு நான் முருகனை கூட கும்பிடுறேன். ஆனா எனக்கு நிறைய வாழ்க்கையில நடந்திருக்கு. நான் அதுக்கு பார்க்க இங்க வந்து நாங்கள் எனக்கு இவ்வளவு தடை வந்தாலும் இந்த நான் பிளேனால வரைக்கும் என்ன தடையில் வந்து மங்களை அங்கே விடையில அம்மாளாச்சி எங்களை கூப்பிட்டு இருக்கோம். அம்மா வந்து எவ்வளவு நாள் இப்ப திருவிழா வாரீங்க? நான் இப்ப இந்த கோயிலுக்கு நான் ஒரு 10 வருஷமா வரேன். ஆனா இந்த கடையில் வந்து அம்மாளாச்சி எங்களை டிக்கெட்டுகள் கேன்சல் பண்ணிக்கு எல்லாம் நடந்தது. அப்படியும் அம்மாளாச்சியை நாங்கள் நல்வாத்து அம்மாளாச்சி இந்த அருளை உங்களால விதனிகளால் அவ்வளவு அருள் கூடி நாங்கள் அறிவிப்போம். அவனுடைய அற்புதத்தால நாங்கள் வந்து நாங்கள் அவனுடைய அற்புதத்தால எங்களை டிக்கெட் எல்லாம் சரி வந்து நாங்கள் அவனுடைய அற்புதம் சொல்றதுக்கு இல்லை. அவளை அறக்கூடிய பவரான ஒரு பெரிய செய்யும் பெரிய ஊருக்கே பெரிய ஒரு செய்யும் பாருங்க ஒரு உள்நாட்டு சுற்றுலா பயணம் இருக்கிறாரு. ஹாய், you're from England. how is it this festival? So good. Yeah, I like it. I visit here Jaffna first time. No, I live in Charlotte. Oh, Sarajeri. Okay. Okay, thank you. Okay. அக்கா சொல்லுங்கக்கா, எப்படி யாருக்கா திருவிழா? ஒவ்வொரு முறை வாரணீங்களோ திருவிழாக்கு? ஒவ்வொரு முறை திருவிழாக்கு வாரணீங்களோ? ஒவ்வொரு முறை இல்ல நாங்க ஒரு வருஷம் சர்ஜரி தான் நிக்கிறோம். ரைட். சரி, நீங்க என்ன செய்றீங்க? நான் வேலை செய்யல, நான் வேலை செய்யறேன். சரி. எப்படி வர மீட் பண்ணி யுனிவர்சிட்டில வெளிநாட்டுல. சரி. ஓகே. வாங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி உங்களோட ஊர் கோயில் திருவிழா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நாங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறோம் பார்க்குறதுக்கு தேர் திருவிழா. அரியாலையில் இப்போ 2 கோயில் திருவிழா நடக்குது. இப்போ ஒன்று பேச்சியம்மன் கோயில், ஒன்று இந்த அம்மன் கோயில். ஸோ 2 கோயிலுக்கும் போய் பார்த்தேன். நாங்கள் நல்ல வெளிநாட்டு ஆட்கள் எல்லாம் வந்து நிற்கிறேன். லண்டன்லேருந்து எல்லா நாடுகள்லேருந்து வந்து நிற்கிறேன். இந்த கோயில் வந்து ஆரம்பத்தில் வேலை சின்னனாக இருந்தது. இப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சு பெருசாக வந்திருக்கு. எங்களுக்கு வேலை சந்தோஷம். நாங்கள் சின்னையில் ஓடி தெரிஞ்ச இடம் இது. நல்ல வேலை முன்னேற்றம், ஹாப்பியாக இருக்குது. ஓகே. சின்ன வயதில் உங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு பண்ண பிணைப்பு பேட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு முன்னுக்குள்ள காணி முழுவதும் இதில் இருந்து ரயில்வே லைன் மட்டும் எங்களோட சொந்த காணியாக இருந்தது ஒரு காலத்தில். இப்போ நாங்கள் அதெல்லாம் விற்று விட்டோம். இப்போ பார்க்க பெரிய கவலையாக இருக்குது. அது எல்லாத்தையும் பார்க்குறது நல்ல சந்தோஷமாக இருக்குது. அம்பாலில் உங்களுக்கு உள்ள நம்பிக்கை அற்புதங்களை பற்றி பயந்துருவோம். அம்பாலோட நம்பிக்கை என்றால் என்ன நேர்த்திக்கடன் செய்தாலும் அது எங்களுக்கு கை கூடுறது. நாங்கள் பல நேர்த்திக்கடன்கள் செய்து நாங்கள் நல்ல அனுபவப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கு. சரி, ஓகே, நன்றி ஐயா. நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவத்தில் ஆலயத்தினுடைய 15 நாள் மகோத்சவத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் வழங்கப்படும். இப்போ
சோறு கறிக்கையோட இந்த பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த கோவில் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கொடுத்து எல்லாம் அவ்வளவு சுவையாக இருக்கும்.